வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிப்பள்ள சேனல். இது தீபக் விக்டடா என்னடா சொல்கிற கிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து ஆச்சரியத்தோடு வரலாம், சில பேர் அதிர்ச்சியோடு வரலாம். தீபக்கோட ரியல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அண்ட் ஏன் அது வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக நிறையா வந்து கன்ஃபியூஷன்ஸ், லாட்ஸ் ஆஃப் வந்து டைவர்டேஷன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தீபக் ஏன் எவிக்டட் அப்படிங்கிறத இந்த ரீசன் வந்து இதில் சொல்ல போகிறோம். அண்ட் இது ரொம்ப எனக்கே ஷாக்கிங் ஆகுது. நான் ட்வீட்டு கூட போட்டேன். அப்புறம் வந்து எம்கே ஃபேன்ஸ் எல்லாம் வேணாம், இது வந்து நம்மளுக்கு தான் வந்து இதாக மாறும், அதனால் பார்த்துக்கலாம், காட் இஸ் தேர், ஸோ அவர் முடிஞ்சால் காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் தான் சரி இது யூடியூப்பில் சொல்லுவோம், நம்மளுக்கு யூடியூப்பில் கம்மி தானே, மக்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா சௌந்தர்யாவை ரன்னர் கொண்டு வரதுக்காக இல்லை அவங்கள ஃபைனலிஸ்ட் ஆக்கிறதுக்காக என்னென்ன வேலையை பார்க்க முடியுமோ அந்தளவுக்கான வேலையை இறங்கி தீவிரமாக வந்து விஜய் டிவி பார்த்துட்டு இருக்குது, நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ப்ரோ இன்னுமா அன்அஃபிஷியல் சொல்லிட்டு இருக்காரு, ராணவே தூக்கலை அப்படின்னா அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ரெண்டாவதாக ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தடவை விஜய் டிவி ப்ராப்பர் கிளியராக இறங்கி அங்கேயும் நாங்கள் கை வைப்போம்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலையும் வந்து தீபக்கை கீழே பாட்டம் 3ல் கொண்டு வந்திருக்கானுங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. விஜய் விஷால் 2 லீடிங் போயிட்டான். ஒன்று விஜய் விஷால் அந்த சிம்பத்தி ஓட், இது எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்து, ஏன்னா வந்த நான் முக்காசி பேர் வந்து விஜய் விஷால்கிட்ட பெட்டு இந்த மாதிரி அந்த 2 பொண்ணை யூஸ் பண்ணிட்டேன், நீ வந்து லவ் கண்டென்ட் பண்ணிட்ட, அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே விஜய் விஷாலை திட்டுன நிறைய பேர், பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன நிறைய பேர் வந்து சடனாக வந்து விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா ட்வீட்ஸ் பார்த்தேன், நிறையா வந்து வீடியோஸ் பார்த்தேன், டோன்ட் ஃபீல் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அது அன்னைக்கு அவ்வளோ பேசுகிறாங்க, திடீர்னு இப்படி மாறுறாங்களே, ஒரு வேளை இதுதான் வந்து விஜய் டிவி ஸ்கெட்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னொன்று இந்த பெட்டில் படுத்து, அதாவது இந்த ரவீந்தர் சார் பெட்டுன்னு நினைக்கிறேன், அது வந்து உங்களுக்கு தெரியும், காமெடியாக போயிடுச்சு. ராணவ் போனானே கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, சௌந்தர்யா சொன்னிச்சு இந்த வாரம் ராணவ் கூட போயிடுவான் பெட்டில், இப்போ வாய்ப்பு இருக்குது. சௌந்தர்யா வந்து அந்த பெட்டில் படுக்க சொல்லுவாங்க, படுத்துட்டு இல்லை நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராணவ் சொல்லுவான் இந்த மாதிரி போயிடுவான்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுவான். அதே மாதிரி கான்வர்சேஷன் நேற்று நைட் வந்து நடக்குது. அது வந்து நான் வந்து ரீல்ஸில் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி ஆனால் அந்த பெட்டில் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் சொல்லும்போது அருணும் வந்து சொல்லுவான், நீங்கள் வேணால் சும்மா உட்காந்து அப்படி ஏஞ்சி போங்க, நீங்கள் அந்த கட்ஸ் இருக்குன்னு சொல்லி மஞ்சரியும் கூட அப்படி தான் பண்ணாங்க, என்னடா அப்படி என்னான்னு சொல்லிட்டு மஞ்சரி அது மாதிரி சொன்னாங்க. பட் அடுத்த நாளே போயிட்டாங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது நான் வந்து மூட நம்பிக்கை, நான் வந்து இப்போ அந்த இதில் கொண்டு வரல, நான் உங்களுக்கு என்னங்கிறது புரிய வைக்கிறேன். அதே மாதிரி தீபக்கும் அதில் என்னடா இருக்குது, நான் சொல்லி அது மாதிரி பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அது உட்காந்தாலும் எனக்கு தெரில. பட் அந்த மாதிரி போனவங்கலாம் இந்த மாதிரி வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான். ப்ரோ அப்போ என்ன அது என்ன காவு வாங்குதா அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. உள்ளே கூப்பிட்டு தீபக் இந்த வாரம் நீங்கள் தான் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது சொல்லணும்னு அவசியம் இல்லையே, அது கரெக்டாக நடக்குதுன்னா அதுதான் எனக்கு அது புரியவே இல்லை. நான் அந்த பெட்டு என்ன அப்படி தான் நான் இப்போ சொல்கிறேன், அந்த மூட நம்பிக்கை அவங்க சொல்கிறது நான் வரவே இல்லை. பட் போகிற எல்லாருமே ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுதோ உள்ளே சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபீல் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதனால தான் தீபக் நீ சொல்லும் போது என்னடா இப்படி சொல்கிறாரு, அதெல்லாம் வாய்ப்பில்லைன்னு வந்துட்டு நீ காலைல அன்அஃபிஷியல் ஓட்டில் பார்க்குறேன் அப்படியே வேறு மாதிரி இருக்குது. இங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் இடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. மிட் வீக் எவிக்ஷனில் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏராளமாக தீபக்கை, இல்லை சண்டே எபிசோடில் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தில் ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி போனால் டோட்டலி அன்ஃபேராக தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற எதுவுமே நான் அன்ஃபேராக ஒத்துக்க மாட்டேன். பட் மஞ்சரி அண்ட் தீபக் போனால் டோட்டலி இட்ஸ் ப்ரீ பிளான்னு தான் சொல்லுவேன், விஜய் டிவியோட பிளானாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த ப்ரொமோ பற்றிலாம் பேசுகிறது எனக்கு விருப்பமே இல்லை, நான் வீடியோ கம்மியாக தான் போடுவேன். இருந்தாலும் சொல்லிடுறேன், இந்த டான்ஸ் மாரத்தான் ஸோ காம்படிஷன் வச்சு இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி, இது அண்ட புழுகு ஆகாச புழுகு காம்படிஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஒரு கர்மமும் கிடையாது, இது ஃபுல்லாக ஃபேக்கு தான். பிக் பாஸோட ஸ்கிரிப்ட் அது. ஆனால் கண்டஸ்டண்ட்டுக்கு சொல்லலையாம், உள்ளே போன கண்டஸ்டண்ட்டுக்கும் இது இன்ஃபார்ம் பண்ணலையாம். ஸோ ஆகையினால் இது வந்து ஃபுல்லாக ஃபேக்கு, யாரும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறவங்க எவிக்ட் ஆகி வெளில அனுப்புவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஒரு மிட் வீக் எவிக்ஷனில் கூப்பிட்டு வர போகிறாங்க, ஓகேவா? அதர்வைஸ் அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அதே மாதிரி பணப்பட்டி இன்றைக்கி வந்துடும், அதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன். லைவில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, லைவில் இருங்க, நான் வந்துடுறேன். இந்த வீடியோ அப்லோட் ஆன பிறகு ஃபியூ மினிட்ஸில் வந்து நான் வந்துடும், ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம கீரிப்பள்ள சேனல் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான அப்டேட்டோட சூப்பரான லைவோட உங்களை மீட் பண்ணுற அனைத்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கீரிப்பள்ள. டாடா பாய், see you again.